மதுரையில் மின் வாரியத்தின் அலட்சியத்தால் மின்வயர் அறுந்து தொங்கியதில் மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி பரிதாபமாக உயிரிழக்க அவர்களது 9 வயது மகன் ஆதரவின்றி தவித்து வரும் சோக சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரையில் டிவிஎஸ் நகர் துரைசாமி சாலை பகுதியில் பலசரக்கு கடை நடத்தி வந்தவர்கள்தான் முருகேசன் பாப்பாத்தி தம்பதி. இந்த தம்பதிக்கு 9 வயதில் ஒரே ஒரு மகன் இருந்துள்ளார். மூவரும் சந்தோஷமாக வசித்து வந்த நிலையில் ஒரு மின்சார வயர் இக்குடும்பத்தின் நிலையையே புரட்டி போட்டுள்ளது. மதுரையில் கடந்த 10ஆம் தேதி கொட்டி தீர்த்த மழையால் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றுள்ளது. இந்நிலையில் முருகேசன் மற்றும் பாப்பாத்தி வியாபாரம் முடிந்து கடையை அடைத்துவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டுள்ளனர். இவர்களது 9 வயது மகன் கடையில் இருந்து சைக்கிளில் கிளம்ப இருசக்கர வாகனத்தில் தம்பதியினர் மகனை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அப்போது அவர்கள் செல்லும் வழியில் மின்சார வயர் அறுந்து தொங்கியபடி இருந்துள்ளது. இதனை அறியாமல் தம்பதியினர் அவ்வழியே சென்றபோது மின் வயரில் இருந்து மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே இருவரும் துடிதுடிக்க உயிரிழந்தனர். இதனை கண்டு பதறிப்போன மகன் கூச்சலிட அக்கம் பக்கத்தினர் சிறுவனை பத்திரப்படுத்தினர். இந்த கோர சம்பவத்திற்கு மின் வாரியத்தின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டப்படும் நிலையில் தெருவிளக்கு எரியாமல் இருந்ததே காரணம் என மாநகராட்சி மீதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டை அடுக்கி வர மற்றொரு புறமோ தாய் தந்தையரின் இறப்பை கண்ணால் கண்ட சிறுவன் ஆதரவின்றி தவித்து வருகிறார். நாங்கள் கடை வச்சுருக்கோம் கேஜிஎஸ் மகால் கிட்ட. நாங்கள் நைட்டு பூட்டிட்டு வரும்போது ஒரு கரண்ட் வயர் தொங்குச்சு. 2 பக்கமும் தண்ணியாக இருந்தனால நான் தண்ணியில் வந்துட்டேன். நான் ஓரம் போயிட்டு அவங்க பார்க்காம இங்கிட்டு வந்தனால நடுவில் தண்ணி இல்லாதனால நடுவில் வரும்போது வயர் ஷாக் அடித்து ஓரத்தில் போய் விழுந்துட்டாங்க. அப்போ நான் கிட்ட போகும்போது ஒரு ஆட்டோக்காரர் என்னை பிடிச்சி நிப்பாட்டிட்டாரு. அப்புறம் தான் எல்லோரும் நாங்கள் கூட்டம். கள்ளம் கபடம் இல்லாத இந்த சிறுவனுக்கு அரசே உரிய உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் சிறுவனின் உறவினர்கள். இந்த பையன் இப்போ யாருமே இல்லை, அம்மாச்சி வீட்டில் தான் இருக்கான். இவனுக்கு தான் அரசு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். இவன் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் போகிறான். கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறான் இவன். அதனால் இவனுக்குன்னு இவங்களால எதுவும் செய்ய முடியாது. இவங்க வேலைக்கும் போல் எதுக்கும் போல் வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் அரசுலேருந்து ஏதாவது ஒரு தொகை ஏதாவது கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணி இவனை நல்லா படிக்கிறது அரசோட உதவி தான் எங்களுக்கு வேணும். இப்படி நிற்கதியாய் நிற்கும் அப்பாவி சிறுவனின் நிலையை பார்த்து அப்பகுதி மக்கள் அனைவரும் கலங்கி நின்றனர். அதிகாரிகளின் அலட்சியத்தால் பெற்றோரை இழந்து தவிக்கும் சிறுவனின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறுவனின் கல்வி செலவை அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே மக்களின் கருத்தாக உள்ளது. அத்துடன் சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி அலட்சியமாய் செயல்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே உயிரிழந்த தம்பதிக்கு நீதி கிடைக்கும் என்றும் இனி இதுபோன்ற விபத்துக்களை தடுக்க வேண்டும் எனவும் அவரது குடும்பத்தினர் உருக்கத்துடன் தெரிவிக்கின்றனர். 1-2 பேரும் போய் இப்படி புள்ள அனாதி மாதிரி நிற்கிதோ பாருங்க. இன்னைக்கு இவளுக்கு சரியா போச்சு, நாளைக்கு எத்தனை பேர் எவ்வளவு சொத்து வந்தாலும் மனுஷர் உயிரை திருப்பி தர முடியுமா யாராலையும் சொல்லுங்க பாப்போம். தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரையில் இருந்து செய்தியாளர் பிரபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.